மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ராமச்சந்திரன் ராகவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போய் அடி வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணி வந்து தாலியை கட்டி தூக்கி ராகவன் மேலே வீசி அடிக்கிறாங்க. செம்ம மாசான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன். லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கரெக்டாக சாட்சி கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறத கேளியா, என் குடும்பத்தில் வந்து பிரச்சனையை கிளப்பி விட்றாத, எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு தரேன், உன் காலில் வேணாலும் விழுவுறேன்னு காலில் விழுவுறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து கிளம்பி வெளில வந்து பார்த்துடுறாங்க வாசலில். டேய், எதுக்காகடா வந்து நீ தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க? என்ன உன் தம்பிக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா? ஏன்டா கொஞ்சம் கூட வந்து மாறவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து யார், இவராக வந்து ரொம்ப நல்லவர், சும்மா இருங்க சார், எல்லா பிரச்சனையும் காரணம் இவர் தாங்கிற விஷயத்தை வந்து அன்றைக்கி வண்டி ஓட்டினதே இவர் தான் அப்படிங்கிறத எல்லோரும் முன்னாடி வந்து ரகசியத்தை வந்து போட்டு உடச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து எல்லோரும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ராமச்சந்திரன் செம கோவத்தில், டேய் என்னடா அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, நீ மட்டும் அமைதியாக இருக்க அப்படிங்கிறப்ப, ஆமாப்பா நான் தான்ப்பா வந்து தெரியாமல் இந்த மாதிரி வந்து அன்றைக்கி ஏதோ பயத்தில் வந்து இது மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே செம கோவம் வந்துடுது ராமச்சந்திரனுக்கு. வந்து என்னடா அவனை வந்து நான் இவ்வளோ நாள் வந்து நல்லவன் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தா, கடைசியில் எல்லா பிரச்சனையும் காரணம் நீயாடா, உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து நான் பார்த்ததே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் வந்து பலார்னு அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறமா, பேசாதடா, நீலாம் வந்து என் பையனே கிடையாது, முதல்ல வந்து இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி வந்து கண்ணா பின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக கண்மணி, வீரா, மாறன் எல்லோரும் இருக்காங்க. யாரும் இதை பற்றி கிட்டக்க கூட வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கரெக்டாக போகிறாங்க. கண்மணி வந்து கொஞ்சம் கூட உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி தான் வந்து எனக்கு வந்து தாலி கட்டினீங்க, நான் உங்கள் தம்பி தான் வந்து எல்லா பிரச்சனையும் காரணம்னு நினச்சேன், ஆனால் அவங்க கிடையாது, நீங்கள் தான்ங்கும்போது என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து தாலியை வந்து கிட்டக்க எடுக்கிறாங்க. உடனே வள்ளி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இதில் யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், வந்து நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கப்போ தாலியை கழட்டி டக்குன்னு எடுத்து ராகவன் மேலே வந்து வீசி எரிஞ்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னா வீரா, மாறன், ராகவன், வள்ளி எல்லாருக்கும் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். இங்கே பாரு, வேலையாக உன்னை வந்து நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராகவனை பார்த்து சவால் விடுறாங்க. உடனே வந்து இனிமேல் உன் கூட இந்த வீட்டில் எல்லாம் என்னால் வாழ முடியாது, நான் முதல்ல வந்து என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக நடந்து போகிறாங்க. அதோடு வந்து எபிசோடை வந்து அதிரடியாக ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க.